வீடியோ பார்க்க வந்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸுங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மதியானம் ஒரு 2-3 மணி இருக்குமா, சூரியன் எங்கேயே காணும், நல்லா மோடமாக இருந்துச்சு. சரி, இந்த டைமில் கொண்டு போய் கட்டினா மாடை பார்த்திங்கன்னா நல்லா மேய்ஞ்சிக்கும். 3 மணிலேருந்து ஒரு 6-7 மணி வரைக்கும் டைம் இருக்குல்லையே, அதனால் நல்லா வயிறு நம்பிக்கைன்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தாச்சுங்க. காலையில் மேய்ச்சி பார்த்திங்கன்னா புளிய மரத்துக்கடையில் வந்துட்டு நிழலுக்காக வந்து கட்டியிருப்போம். முதல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டை சுற்றி ஃபுல்லாகவே வெறும் காடு குறையாதாங்க இருந்தது. அந்த கொரோனா டைம் வந்துச்சுல்ல, எங்கேருந்து தான் எல்லாருமே வந்தாங்கன்னு தெரில, கொண்டு வந்து ஃபுல்லாகவே வீடு கட்டிட்டாங்கங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடம் மட்டும்தான் இருக்குது. ஏரி பக்கத்தில் தான் இருக்குது. ஆனால் வந்துட்டு அது பிடிச்சிட்டு போகிறதுக்கு சரியான தட வசதி இல்லையா. சரி, இந்த குறையில்னாச்சும் கொஞ்சம் நேரம் விட்டோம் அப்படின்னா மேய்ஞ்சிட்டு விட்டுன்னு சொல்லிட்டு டெய்லியுமே பார்த்திங்கன்னா விட்டுருவோம். அதே இப்போ மழை பெஞ்சதுனால தாங்க கொஞ்சம் புல் வந்திருக்கு. முதல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே காஞ்சி போய் கிடந்துச்சு. மாட்டை பார்த்திங்கன்னா அண்ணாந்தாள் போட்டு விட்டோம் அப்படின்னா நல்லா சுற்றி சுற்றி மேய்ஞ்சிக்கும். ஆனால் இந்த கண்ணுக்குட்டி பார்த்திங்கன்னா போட்டு விட்டோன்னே குத்தாரிக்கு வந்து புல்லு திங்கிறதுக்கு வந்துடும். அதனால் பார்த்திங்கன்னா மாட்டை மட்டும் போட்டு விட்ருவோம். மாடு பார்த்திங்கன்னா எங்கள் ஆயா சனை ஊசி போட்டு ஒரு 5-6 மாதம் இருக்கும். ஆனால் சனையாக இருக்குதானே தெரியல அப்படின்னு ஒரே கன்ஃபியூஷனில் இருக்கிறாங்க. கண்ணுக்குட்டி நல்லா கயிறு நல்லா நீளமாக விட்டு கட்டிட்டோம் அப்படின்னா சுற்றி சுற்றி இருக்கிற புல்லெல்லாம் மேய்ச்சிக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கொழிஞ்சு பூண்டில் தான் கட்டினேன். ஆனால் கொழிஞ்சு பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் பிச்சுட்டு போக முடியாது. இதான் அமைதியே அமையிற மாடாக இருந்துச்சுன்னா இதே அனந்தால் போட்டு விட்ருக்கலாம். ஆனால் இதே பார்த்திங்கன்னா இதுக்கு எடுத்துக்குது. சிட்டுக்குருவி பார்த்திங்களா, எப்போ ஆடு மாடு மேய்க்க போனாலும் சரிங்க, ஆட்டு மேலே இல்லை மாட்டு மேலே இந்த மாதிரி அழகாக உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்ருக்கோம். ரெண்டு மாட்டையும் கொண்டு வந்து விட்டுட்டுங்க. அடுத்தது போய் ஆட்டையும் பிடிச்சிட்டு வந்துட்டேன். அதுங்க கூட தனியாக கட்டினாலும் இதுங்களும் கத்திட்டு கிடக்குங்க. அதனால் இது கூடயே கட்டினோம் அப்படின்னா எல்லாம் ஒன்று கொண்டு மேய்ஞ்சிட்டு வந்துடும் சொல்லிவிட்டு ஆட்டையும் கொண்டு வந்து கட்டியாச்சுங்க. இந்த ஆடு அப்படி தான், அந்த ஆடு வந்து ரெண்டையும் அண்ணாந்தாள் போட்டுவிட்டோம் அப்படின்னா சுற்றி சுற்றி மேலான ஜோடி சேர்ந்துட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. அதனால் வந்துட்டு 2 பேரையுமே கட்டி போட்டாச்சு. 2 பேரையும் கட்டல, ஒரு ஆளை வந்துட்டு அண்ணாந்தாள் போட்டு ஒரு ஆளை வந்து கட்டி போட்டாச்சுங்க. ஆடு மாடெலாம் கட்டிட்டு வந்துட்டு சாணியெல்லாம் கூட்டி அள்ளிடலாம், கட்டுத்தறியெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சோம் அப்படின்னா சாயந்தரம் கொண்டு வந்து கட்டும் போது பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். இந்த ஜாக்கு ஜோ 3 நாய் வளர்த்துறங்க. நம்ம எது பண்ணாலும் சரி, காட்டுக்கு போனாலும் சரி, ஆடு மாடு கட்ட போனாலும் சரி, பூப்பறிக்கு போனாலும் சரி, மாசை கூட்டினாலும் சரி, எது பண்ணாலுமே பின்னாடியே சுற்றிட்டு இருப்பானுங்க. இவனுங்க மட்டும் வேலை செய்கிற மாதிரி இருந்தால் நான் ஆளாளுக்கு ஒவ்வொரு வேலை வச்சுருவேங்க. ஒருத்தனை சாணியெல்லாம் சொல்லிடுவேன், ஒருத்தனை கட்டுத்தறையை கூட்ட சொல்லுவேன். பாருங்கள், இன்னொருத்தன் வந்துட்டான். இவன் பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொங்கால். ஒருத்தன் பேர் ஜோ, ஒருத்தன் பேர் ஜாக், இவன் பேர் பார்த்திங்கன்னா கொங்கால். மொத்தம் 3 பேர் இருக்கானுங்க. சாணியெலாம் அள்ளி கொட்டுறதுக்குனே பார்த்திங்கன்னா இந்த மரத்துக்கடியில் ஒரு குழி மாதிரி நல்லா நோண்டி வச்சுருக்காங்க. அதில் கொண்டு போய் வந்து கொட்டிடுவோம். மதியான நேரத்தில் இந்த புளிய மரத்துக்கடியில் தான் கொட்டுவோம். நிறைய சாணியெலாம் கிடக்குது, அதையும் அள்ளி வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் கட்டுறதுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும். புளிய மரத்தில் பார்த்திங்கன்னா நிறையா பூ பூத்துருக்குங்க. ஆனால் அதில் பாதி பூ கீழே தான் கொட்டி கிடக்குது. ஃபுல்லாக அப்படியே பூக்கிற காய் எல்லாமே காயாக இருந்துச்சுன்னா மரமே தாங்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ தான் புதுசாக துளுத்து பூ பூத்ததுக்கு புளிய மரம் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. கட்டறையெல்லாம் கூட்டி அள்ளி கொட்டிட்டு அடுத்தது பூ பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஏன்னா மோடமாக தான் இருந்தது. வெயிலாக இருந்துச்சு அப்படின்னா 5 மணி 6 மணிக்கு விரியும் போது பறிச்சுட்டு இருப்பேன். இன்றைக்கி மோடமாக இருந்ததுனால நேரமாக பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறிக்க ஆரம்பிச்சாச்சுங்க. இந்த பூ பார்த்திங்கன்னா முத்து முல்லைன்னு சொல்லுவாங்க. காம்பு வந்து குட்டியாக இருக்கும், ஆனால் அதோட மொட்டு பார்த்திங்கன்னா நல்லா பியூர் ஒயிட் கலரில் முத்து மாதிரியே அழகாக இருக்கும். ரொம்ப வருஷமாக இந்த செடி பூ பூக்காமையே இருந்துச்சுங்க. இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு முளை பக்கமாக வருங்க. இதோட மொக்கு பாருங்கள், இப்படி தான் இருக்கும் முத்து முல்லைன்னு சொல்லிட்டு. இந்த பூ பறித்து வச்சுட்டுங்க. சாதாரண முல்லைப்பூ இருக்கு இல்லையா, கடையிலலாம் விற்பாங்கள்ல, சன்னமல்லின்னு சொல்லுவாங்க. இந்த பூச்செடியும் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஒரு முளம் பக்கமாக வருதுங்க. இந்த பூவையும் பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பறிக்க ஆரம்பித்தாச்சு. ஃபைனலாக 2 பூவையும் பாருங்கள் பறிச்சிட்டு வந்துட்டேன். பார்த்தாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். முல்லைப்பூவோட காம்பு பச்சை கலரில் இருக்குது, இது ஒயிட் கலர் இருக்குது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இது காம்பு நல்லா நீளமாக இருக்குது. இது பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது குட்டியாக ஒல்லியாக இருக்குது, இதுக்கு கொஞ்சம் குண்டாக இருக்குது மொட்டு மட்டும். மொக்கா இருக்கும் போதே கட்டினோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. விரிஞ்சுது அப்படின்னா கட்டுறதுக்கே நல்லா இருக்காது. சரி, இப்போயே கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து கட்ட ஆரம்பிச்சிட்டேன். அந்த முத்துமுல்லை பார்த்திங்கன்னா கொஞ்சம் காம்பு குட்டையாக இருக்கனால 4-5 பூ சேர்த்து எடுக்கும் போதே ஒன்று விழுந்துருதுங்க. சரி, எப்படியோ ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணி கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்ட ஆரம்பிச்சாச்சு. எப்பயுமே இந்த பூ கட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த பச்சை கலர் நூல் கண்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா எடுப்பாக பார்க்குறதுக்கே சூப்பராக அழகாக இருக்கும்.
நான் வீடியோலலாம் பார்த்துருக்கேன், நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா ஒயிட் கலரே யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த சேலம் சைடு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் கலர் நூல் வச்சு தாங்க கட்டுவாங்க. எனக்கும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் நெருக்கமாக கட்ட தெரியும். இந்த முத்துமுல்லை பார்த்திங்கன்னா கட்டி பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது, மொட்டுக்கு வந்து குட்டியாக இருக்கனால. பூ கட்டுறதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸாக உட்காந்து கட்டினோம் அப்படின்னா ஏதாவது டென்ஷன் இருந்தால் கூட அதெல்லாம் போயிருங்க. பூ கட்டுறதுல வந்துட்டு கான்சன்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஃபைனலாக பார்த்திங்கன்னா 2 பூவுமே கட்டியாச்சு. முத்துமுல்லை சன்னமுல்லை 2மே கட்டியாச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. மொட்டாக இருக்கும் போதே கட்டினா அது ஒரு அழகுங்க. முல்லைப்பூ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 முழமே வந்துருச்சு. இன்னொரு பூ அந்த முத்துமுல்லை பார்த்திங்கன்னா ஒரு 3/4 முழம் வந்துச்சுங்க. அதில் பார்த்திங்கன்னா முத்துமுல்லையை வந்துட்டு நான் வந்து வச்சுக்கிட்டேன். ரொம்பவே அழகாக இருந்தது மொக்காக இருந்ததுனால. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆட்டு கொஞ்சம் புல் பிடிங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க கிளம்பிட்டேன் கிரேட் எடுத்துகிட்டு. பருத்திக்காட்டில் தாண்டி வாழை மரத்துக்கு அடியில் பார்த்திங்கன்னா நிறைய புல் இருக்குது. சரி அதில் போய் பிடிங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். பூ கட்டிட்டு முடிச்சுட்டு புல் பிடுங்க போகிறதுக்குள்ளே ஒரு 5 மணி பக்கமாக ஆகிடுச்சுங்க. பூ கட்டுறதுக்கே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ புல் கிடக்குதுன்னு சொல்லிட்டு. வந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த பூனை புடுக்காம்பழன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பேர் ஆட்டிக்குது. எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா பூனை புடுக்காம்பழன்னு தாங்க சொல்லுவாங்க. அதில் பார்த்திங்கன்னா நிறைய பழம் பழுத்து இருந்தது, பச்சைக்காய் இருந்தது. அந்த பழத்தை வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு 4-5 பழம் கிடச்சிதாங்க. அதை சாப்பிட்டு அடுத்த வேலையை ஆரம்பிச்சாச்சு. சரி புழு பிடுங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. புளியாம்புல் கோரப்புல் எதாக இருந்தாலும் ஈஸியாக பிடுங்கலாங்க. அந்த செடி முளைச்சி இந்த கீரை செடி எல்லாமே பிடுங்கிடலாம். அந்த அருகம்புல் மட்டும் வெறுங்கையில் பிடுங்கணும் அப்படின்னா கையில் பயங்கரமாக எரிய ஆரம்பிச்சிடும். அருவாள் தேடினேன்னா கிடைக்கலங்க. சரி போ ஆட்டுக்கு தானே கையிலேயே பிடுங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. புல் பாருங்கள் எவ்வளோ பச்சை பசேர்னு இருக்குது. ஆட்டுக்கு கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா செம்மையாக சாப்பிடும். இங்கேயும் பாருங்கள் ஜாக்கு பின்னாடியே உட்காந்துட்ருக்கான். நான் பார்த்திங்கன்னா எப்படியோ ஒன்று பிடிங்க அந்த ஒரு கிரேடு பார்த்திங்கன்னா நான் அப்பயே எடுத்துகிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடுங்க அருவாள் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நிறைய இது பண்ணியிருக்கலாம். கையில் சுத்தமாக பிடுங்கவே முடியல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு புல் எடுத்து கிளம்பியாச்சுங்க. கொண்டு போய் வீட்டில் வச்சுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா மாட்டுக்கு வந்துட்டு தட்டை இருக்க வரணும். எங்கள் ஆயாட்ட பார்த்திங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்க ஒரு பொண்ணு வந்து முருங்கைத்தலை கேட்டுச்சாம்மா சூப் வைக்க குடிக்கிறதுக்கு. அதனால் போய் உடைச்சிட்டு வர சொன்னாங்க. சரி தட்டை இருக்கும்போது பார்த்திங்கன்னா முருங்கைத்தலை உடைச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடைக்க வந்துட்டேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக டெய்லி அப்பப்போ வச்சு குடித்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஹீமோக்ளோபின் பார்த்திங்கன்னா நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். கண்டிப்பாக முருங்கைத்தலை பக்கத்தில் இருந்துச்சுன்னா எல்லாருமே டெய்லி சூப்பு இல்லைன்னா பொரியல் சட்னி இந்த மாதிரி ஏதோ ஒன்றில் வந்து எடுத்துக்கலாம். முருங்கீரை பார்த்திங்கன்னா பறித்து இங்கேயே வரப்பில் வச்சுட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா தட்டருக்கு வந்துட்டேன். இது பார்த்திங்கன்னா சீமத்தட்டுன்னு சொல்லுவோம் நாங்கள். இந்த தட்டு பார்த்திங்கன்னா வெட்டுறதெல்லாம் ஈஸி தாங்க. ஆனால் எங்கெங்கெல்லாம் படுதோ இந்த தட்டு ஒரு நாள் நான் வெட்டிட்டு போயிட்டேன் அப்படின்னா கையிலலாம் எல்லா இடத்துலையும் பிளேடு போட்ட மாதிரி லைட்டாக கீரலாக இருக்கும். இப்போல்லாம் தெரியாது. லாஸ்ட்டாக நம்ம தண்ணி ஊற்றி கை கழுவும் போது பார்த்திங்கன்னா எரிய ஆரம்பிச்சிடும். நான் எங்கெங்கெல்லாம் படுதோ மூஞ்சி கழுத்து தூக்கிட்டு போக்கல எல்லா இடமே பார்த்திங்கன்னா பிச்சுக்க ஆரம்பிச்சிரும், எரிய ஆரம்பிச்சிரும். ஆனால் இந்த அருவாள் நல்லா அருவாள் இல்லை கொடுவாள் பாலை சீவுறது இது நல்லா ஷார்ப்பாக இருந்ததுனால வெட்டுறதுக்கு நல்லா ஈஸியாக இருந்தது. ஃபைனலாக பார்த்திங்கன்னா மாட்டுக்கு கண்ணுக்குட்டிக்கு 2 பேருக்கும் ஆகிற மாதிரி வெட்டி எடுத்துகிட்டு இவ்வளோதான் என்னால் தூக்க முடியுதுவே தூக்க முடியலங்க. எப்படியோ ஒன்று தட்டு மாதிரி தூக்கிட்டு போய் தானே ஆகணும்னு சொல்லிட்டு கொண்டு போய் வீட்டில் போட்டுட்டு அடுத்தது மாடு கண்ணுட்டிலாம் பிடிச்சிறதுக்கு போகணும். இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6 மணி பக்கமாகிடுச்சு. எல்லா வேலையும் முடிச்சுட்டு தட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு வர்றதுக்கு. மாடு பார்த்திங்கன்னா முன்னாடியே மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. சரி கீழே கட்டியிருந்தோம் இல்லையா ஆடு கண்ணுக்குட்டி அதை போய் படிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஆட்டை அவுத்துட்டு வந்தாவே அதுவே வந்துடுங்க. கண்ணுக்குட்டி மட்டும் பிடிச்சிட்டு வந்துட்டேன். மாட்டையும் பிடிச்சிட்டு கட்டுத்தரையில் கொண்டு போய் கட்டி ஆளுக்கு கொஞ்சமாக சீமத்தட்டை அள்ளி போட்டால் வேலை முடிஞ்சிருங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஆட்டு மாட்டோட வேலை தான் முடிஞ்சிருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா சமையல் வேலையெல்லாம் ஆரம்பிக்கணும். தட்டு தின்னதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பால் பீசுவாங்க ஆயா.
கண்ணுக்குட்டி கொஞ்சம் எச்சா போச்சா, அதில் இன்னும் கொஞ்சம் எடுத்து மாட்டுக்கு போட்டு வந்துட்டேன். ஏன்னா பால் கறக்கிற மாடு பசி தாங்காது. மாட்டுக்கெலாம் தட்டு போட்டுட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா ஆட்டுக்கு வந்து கொண்டு போய் கட்டி அதுக்கு புல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் கட்டியாச்சுங்க.